வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கையில் அறவழி போராட்டக்காரர்களை மிகவும் மோசமாக ஒடுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் ரணிலின் அண்மைய யாழ்ப்பாண பயணத்தின் போது அறவழி எதிர்ப்பில் பங்கெடுத்த பிரமுகர்கள் குறிவைக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தவத்திரு வேலன் சுவாமிகள் இன்று இரவு வேளையில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேசிய பொங்கல் விழாவில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கலந்து கொண்ட போது நடத்தப்பட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலன் சுவாமியின் கைது வடக்கின் அறவழி போராட்ட வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அவர் இன்று இரவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இவரது விடுதலைக்காக நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன், சட்டத்தரணி மணிவண்ணன் ஆகியோர் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேசிய பொங்கல் தின நிகழ்வில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு எதிராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் அமைதி வழி பேரணி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட வயோதிப தாய்மார்கள், சிறுவர்கள், பெண்கள், மத தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினர், விசேட அதிரடி படையினர், இராணுவத்தினர் தடுத்து நிறுத்தியதுடன் நீர்த்தாரை பிரயோகத்தையும் மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினர் என குற்றம் சாட்டி காவல்துறையினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இன்றைய தினம் அவரது இருப்பிடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அவரை விசாரணைக்காக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருந்தனர். இந்த நிலையில் 3 மணி நேர விசாரணையின் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட வேலன் சுவாமிகள் யாழ் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததுடன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வேலன் சுவாமியின் பிணை விடுதலைக்கு முன்னர் இந்த அடாவடியான கைதுக்கு கடும் கண்டனம் வெளியிட்ட மதகுரு கந்தையா ஜெகதாஸ் இது ஸ்ரீலங்காவின் எதேச்சதிகார நகர்வு எனவும் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய நாளிலே மிகவும் துன்பமும் அவலமும் நிறைந்த ஒரு செயலை ஸ்ரீலங்கா அரசானது நிறைவேற்றியிருக்கின்றது. யாழ் நல்லூர் சிவகுரு ஆதீனத்தினுடைய முதல்வரும் எமது பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் ஒரு மனிதநேயம் மானிட உரிமைகளுக்கான முன்னின்று செயற்படுகிறவருமாகிய தவத்திரு வேலன் சுவாமி அவர்களை யாழ் போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு உயர்வான ஆன்மீக குருவாகவும் உண்மையிலே துன்புறுகின்ற மக்களுடைய ஒரு தொண்டனாகவும் மானிட நேயத்திற்காக தன்னை அர்ப்பணித்து செயற்படுகின்ற அவரை போலீசார் கைது செய்து அடைத்து வைத்த செயலானது ஏற்றுக்கொள்ள முடியாத வன்மம் நிறைந்த செயலாகும். இந்த வேளையிலே பலவிதமான கேள்விகளை எழுப்பியுள்ள இந்த கைதை, இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்படாதும் நியாயப்படுத்த முடியாதுமான இந்த கைதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மானிட நேயத்தை, மனித உரிமைகளை நேசிக்கின்ற ஒவ்வொருவர் சார்பிலும், நீதியை நேசிக்கின்றவர்கள் ஒவ்வொருவர் சார்பிலும் சிறப்பாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே அவரை உடனடியாக விடுதலை செய்யுமாறு நாங்கள் கோரி நிற்கின்றோம். கடந்த 15ஆம் தேதி ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்த பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனநாயக வழிகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து ஒரு எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர். அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா போலீசார் மற்றும் இராணுவத்தினர் அந்த மக்களுக்கு எதிராக நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் மிக மோசமான சில நெருக்கடிகளை கொடுத்து அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு அல்லது போனால் அவர்கள் அந்த ஆலயத்துக்கு செல்ல விடாமல் மறுப்பு தெரிவித்து தடைகளை ஏற்படுத்தியிருந்தனர். அந்த நேரத்தில் வேலன் சுவாமி உட்பட பல அம்மமார் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள். அத்துடன் மாணவர்களும் காயப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அது மிக மோசமான ஒரு வன்முறை சம்பவமாக போலீசார் அரங்கேற்றியிருந்தார்கள். அந்த நேரத்தில் போலீசார் மிக மோசமாக நடந்து கொண்டதினை நாங்கள் மிக வன்மையாக கண்டிப்பதோடு இந்த நேரத்தில் இன்று அவருடைய இருப்பிடத்துக்கு சென்றிருந்த போலீசார் விசாரணைக்காக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம் வருமாறு அழைத்து அவர் சென்றதன் பின்னர் விசாரணையின் பின்னர் மீண்டும் கைது செய்திருக்கிறார்கள். அந்த கைதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே எந்தவித நிபந்தனைகளுமின்றி உடனடியாக சுவாமி அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
மாலைத்தீவில் இன்று சந்திப்புகளை நடத்திய இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை இலங்கைக்கு செல்லும் நிலையில் இந்தியா தனது சாகர் மாலா திட்டம் மற்றும் அயலவர்களுக்கு முன்னுரிமை ஆகிய திட்டங்களை தீவிரமாக நகர்த்தியுள்ளதாக தெரிகின்றது. இந்து சமுத்திர பிராந்தியத்தில் உள்ள மாலைத்தீவு மற்றும் இலங்கை ஆகிய 2 நாடுகளை மேலும் தனது வியூகத்திற்குள் கொண்டுவரும் வகையிலான திட்டங்களுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெயசங்கரின் பயணம் இடம்பெற்று வருகிறது. இந்த 2 நாடுகளும் இந்தியாவின் முக்கிய கடல்சார் அயல் நாடுகள் என்பதால் இந்தியா தனது சாகர் திட்டம் மற்றும் அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை திட்டத்தையும் இன்றும் சிறப்பாக நகர்த்தவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தனது பதவிக்காலத்தின் 4வது முறையாக இன்று மாலைத்தீவுக்கு சென்ற ஜெயசங்கர் அங்கு மாலைத்தீவு அரசு தலைவர் இப்ராஹிம் முகமது சோலி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஜாகித் ஆகியோருடன் முக்கிய சந்திப்புகளையும் பேச்சுகளையும் நடத்தியிருந்தார். அத்துடன் 2 நாடுகளுக்கும் இடையில் இருதரப்பு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டிருந்தன. இதன் பின்னர் இந்திய உதவியுடன் நிர்மாணிக்கப்படவுள்ள திட்டங்களுக்குரிய அடிக்கல் நாட்டு விழாவிலும் திறப்பு விழா ஒன்றிலும் அவர் பங்கேற்றிருந்தார். இதன் பின்னர் அமைச்சர் ஜெயசங்கர் இன்றிரவே மாலையில் இருந்து கொழும்புக்கு புறப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதேபோல இலங்கைக்கு விஜயம் செய்யும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையிலான குழுவினர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோருடன் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளனர். இதன்போது 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் பொருளாதார உதவிகள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது. பிரித்தானியாவின் முக்கிய ராஜதந்திரியும் வெளியுறவு மற்றும் பொதுநலவாய மேம்பாட்டு பணியகத்தின் நிரந்தர துணைச் செயலாளருமான சர் பிலிப் ராபர்ட் பார்டன் இன்று கொழும்பில் சந்திப்புகளையும் பேச்சுக்களையும் நடத்தியுள்ளார். பிரித்தானியாவில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தை மரபுரிமை திங்கள் மற்றும் பொங்கல் விழா நிகழ்வில் உரையாற்றிய பிரித்தானிய அரசியல்வாதிகள் இலங்கை நிலவரங்கள் குறித்த கரிசனைகளை வெளியிட்ட நிலையில் இந்த பயணம் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட அரசியல் மற்றும் இராணுவ முகங்களுக்கு தடைகள் விதிக்கப்படும் என லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியின் தலைவர் ஏடிவி உறுதியளித்த பின்னணியில் சர் பிலிப் ராபர்ட் பார்டன் கொழும்பில் சந்திப்புகளை நடத்தியுள்ளார். ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தின நிறைவு விழா தொடர்பான நிகழ்வுகளுடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றதா அல்லது வேறு நிகழ்ச்சி நிரல்களுடன் தொடர்புடையதாக இந்த சந்திப்பு இடம்பெற்றதா என்பது தெரியவரவில்லை. இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்க பிரித்தானிய கட்சிகள் செயற்படும் என்ற உறுதிமொழியை தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவரான எலியட் கோல்பன் வழங்கியிருந்த நிலையில் தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் இலங்கையில் போர் குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தடைகள் விதிக்கப்படும் என லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியின் தலைவர் ஏடிவி உறுதியளித்திருந்த நிலையிலும் சர் பிலிப் ராபர்ட் பார்டன் பயணம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது இலங்கையின் தற்போதைய அபிவிருத்திகள் மற்றும் 2023ஆம் ஆண்டிற்கான சமூக பொருளாதார உறுதித்தன்மை, நல்லிணக்கம் மற்றும் மீட்சிக்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்தும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார செயலாளர் விஜயவர்தன ஐக்கிய ராஜ்யத்தின் நிரந்தர துணை செயலாளருக்கு விளக்கமளித்தார். சர் பிலிப் பார்டன் இலங்கையின் முயற்சிகளை ஊக்குவித்ததோடு பிரித்தானியாவின் ஆதரவை மீண்டும் வலியுறுத்தினார். பொருளாதார மீட்சி மற்றும் அபிவிருத்திக்கு இலங்கை அளிக்கும் முன்னுரிமையின் அடிப்படையில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் வர்த்தக திட்டத்தின் கீழ் இலங்கையின் சுற்றுலா மற்றும் திறமையான தொழிற்சார் குடியேற்றத்தில் பிரித்தானியாவின் பங்களிப்பை மேம்படுத்துதல் போன்ற துறைகளில் இலங்கையின் பொருளாதார பங்காளித்துவத்தின் முக்கியத்துவத்தை வெளிவிவகார செயலாளர் எடுத்துரைத்தார். காலநிலை மாற்ற நோக்கங்களுக்கான எதிர்வினை உட்பட வர்த்தக மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் இரு தரப்பினரும் கலந்துரையாடியுள்ளனர். 2023ஆம் ஆண்டு பிரித்தானியா மற்றும் இலங்கைக்கு இடையேயான ராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவை நினைவு கூறுவது தொடர்பிலும் ஆராய்ந்துள்ளனர். இலங்கையில் தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆளுங்கட்சி இந்த தன்னிச்சையான முடிவிற்கு ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். அதே நேரம் தேர்தல்களுக்கான செலவினத்தை ஒழுங்குபடுத்தும் சட்டமூலத்திற்கு எதிராக நாளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் இன்று விசேட கட்சித் தலைவர்கள் கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது தேர்தல் செலவீனங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டம் மூலம் நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி தேர்தல் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவரும் ஆளும் கட்சியின் தன்னிச்சையான முடிவுக்கு ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார்.
ஜனநாயகத்தை பாதுகாக்க ஐக்கிய மக்கள் சக்தி முன்வருவதோடு அதற்கு தலைமை வழங்குவதாகவும் அவர் கூறினார். தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டமூலத்தை மேலும் 1 மாத காலத்திற்கு நீடிக்க நீதி அமைச்சர் நேற்று தீர்மானித்திருந்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மக்களின் ஜனநாயக உரிமைகளையும் மக்களின் இறைமையையும் மீறும் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாகவும் தேர்தலை நடாத்தாமல் காலம் தாழ்த்த அரசாங்கம் மேற்கொள்ளும் தன்னிச்சையான நடவடிக்கைகளின் மற்றொரு நீட்சி எனவும் அவர் தெரிவித்தார். இன்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு விசேட அறிக்கை ஒன்றை விடுத்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக கனடாவினால் விதிக்கப்பட்ட தடைகளை ஏனைய நாடுகளும் பின்பற்ற வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார். பாரதூரமான குற்றங்களுக்கு பொறுப்பானவர்களை அவர்களின் தலைமை பாத்திரம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நீதியை உறுதிப்படுத்துவதற்கான முதன்மை பொறுப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் உள்ளது என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக சர்வதேச தண்டனை தவிர்ப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தமது நாடு தீர்க்கமான நடவடிக்கை எடுத்துள்ளது என கனேடிய வெளிவிவகார அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்திருந்தார். இந்த நடவடிக்கையில் பயண தடைகள் மற்றும் சொத்து முடக்கம் ஆகியவை அடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறல் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை விடுத்த கோரிக்கைகள் நீண்ட காலமாக கவனிக்கப்படாமல் இருப்பதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான வேட்பு மனுக்களை ஏற்கும் பணிகள் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் மாவட்ட செயலகங்களுக்கு பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் செயற்பாடுகள் இன்றும் இடம்பெற்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்கும் பணிகள் தொடர்பில் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு அனைத்து அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய இன்று காலை 8:30 மணி முதல் எதிர்வரும் 21ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய இலங்கை தமிழரசு கட்சி இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் வேட்பு மனுக்களை கையளித்துள்ளது. கரச்சி, பூனகிரி, பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தலைமையில் கையளிக்கப்பட்டன. இதேவேளை வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அதிகளவானோர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் யாழ் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை இன்றைய தினம் செலுத்தியுள்ளது. இன்று புதன்கிழமை காலை 11 மணியளவில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் சட்டத்திரணி காண்டீபன் தலைமையிலான குழு கட்டுப்பணத்தை செலுத்தியது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி மட்டக்களப்பு மாநகர சபை உட்பட மாவட்டத்தில் உள்ள 12 உள்ளூராட்சி சபைகளுக்கு இன்றைய தினம் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. வன்னி தேர்தல் தொகுதியில் மன்னார் மாவட்டத்திற்கான கட்டுப்பணத்தை 5 கட்சிகளை உள்ளடக்கிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய 3 கட்சிகள் இன்றைய தினம் காலை செலுத்தியுள்ளன. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் டெலோ, பிளட், EPRLF, ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய கட்சி ஆகிய 5 கட்சிகளும் இணைந்து கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். இதேவேளை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி கிளிநொச்சி தேர்தல்கள் அலுவலகத்தில் கரச்சி, பச்சிலைப்பள்ளி, பூநகரி பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை இன்று செலுத்தியுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபை, காத்தான்குடி, ஏறாவூர் நகர சபைகள் அடங்கலான மாவட்டத்தின் அனைத்து சபைகளிலும் ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிடும் நிலையில் நாளைய தினம் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நுவரெலியா மாவட்ட ஆசன அமைப்பாளர் சதானந்தன் திருமுருகன் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அங்கத்தவர்கள் உள்ளடக்கிய குழு கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள நுவரெலியா மாநகர சபை மற்றும் நுவரெலியா பிரதேச சபை உள்ளிட்ட 11 சபைகளுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கை சின்னத்தில் போட்டியிட உள்ள நிலையில் 11 சபைகளுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நுவரெலியா மாவட்ட ஆசன அமைப்பாளர் சதானந்தன் திருமுருகன் தெரிவித்தார்.
இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் ஆதிவாசிகள் சமூகத்தின் ஆதரவை பெறும் நகர்வுகளை ஸ்ரீலங்காவின் அரசு மற்றும் எதிர்த்தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கமைய ஆதிவாசிகளின் தலைவர் ஊருவரிகே வனியலே அத்தோவை ஸ்ரீலங்கா பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஸ்ரீலங்காவின் 75வது சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு ஆதிவாசிகளுக்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கமைய நாடு முழுவதிலும் உள்ள சகல ஆதிவாசிகள் தலைவர்களுடன் 75வது சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளதாக ஆதிவாசிகளின் தலைவர் ஊருவரிகே வன்னியல அத்தோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சார்பில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன விடுத்த அழைப்பை ஏற்று நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கான சகல வசதிகளையும் செய்து கொடுப்பதாக ஆதிவாசிகள் தலைவரிடம் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆதிவாசிகளின் தலைவர் ஊருவரிகே வன்னில எத்தோ தலைமையிலான ஆதிவாசி பிரதிநிதிகள் குழுவை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சந்தித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது ஆதிவாசிகள் சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள சமூக மாற்றங்களினால் பல்வேறு பிரச்சினைகளுக்கு ஆதிவாசிகள் சமூகம் முகம் கொடுத்து வருவதோடு அவர்களின் வாழ்வாதார நடவடிக்கைகளுக்கு பல்வேறு தடைகளும் ஏற்பட்டுள்ளதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிற்கும் இடையில் இன்று நாடாளுமன்றத்தில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் நட்டஈடு வழங்குவதற்கு தன்னிடம் பணம் இல்லை என மைத்ரிபால சிறிசேன கூறியமை தொடர்பாகவே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை 100 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு செலுத்துமாறு ஸ்ரீலங்கா நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் நஷ்டஈட்டை செலுத்த தன்னிடம் பணம் இல்லை எனவும் புறக்கோட்டையில் உண்டியலை குலுக்கிக் கொண்டு இருக்கப் போவதாகவும் மைத்ரிபால சிறிசேன அண்மையில் கூறியிருந்தார். இந்த நிலையில் மைத்ரிபால சிறிசேனவின் குறித்த கருத்து தொடர்பில் இன்றைய தினம் நாடாளுமன்றில் கருத்து வெளியிட்ட சரத் பொன்சேகா உண்டியலை குலுக்கிக் கொண்டு புறக்கோட்டையில் இருக்க வேண்டிய நபர்களை ஜனாதிபதியாக பதவிக்கு கொண்டு வந்தால் இவ்வாறான பிரச்சினைகளை எதிர்நோக்க நேரிடும் என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தன்னிடம் பணம் இல்லை என்பதால் புறக்கோட்டையில் பணம் கொடுத்தாலும் நான் பெற்றுக்கொள்வேன் என கூறினார். கடந்த சில நாட்களாக தன்னை சிறையில் அடைக்க வேண்டும் என்று பொன்சேகா கூறி வருகிறார் எனவும் தயவு செய்து உயர்நீதிமன்றத்தின் வழக்கு தீர்வை வாசியுங்கள் எனவும் தெரிவித்தார். தாக்குதல் தொடர்பான தகவல் கிடைத்தும் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தவில்லை என்றே தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய மைத்ரிபால சிறிசேன சிறையில் இருந்த பொன்சேகாவை தானே குற்றச்சாட்டில் இருந்து முற்றாக விடுதலை செய்ததாகவும் கூறினார். மேலும் ஃபீல்ட் மாஸ்டர் பதவி தானே வழங்கியதாகவும் தன்னை இப்படி பேசுவது அநீதியானது எனவும் தெரிவித்தார். அத்துடன் வெடிகுண்டு தாக்குதலில் இருந்து ஸ்ரீலங்கா ராணுவ தலைமையகத்தை பாதுகாக்க தெரியாத சரத் பொன்சேகாவுக்கு தன்னை பற்றி கூற எந்த உரிமையும் இல்லை எனவும் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியையும் பொதுஜன பெரமுனவையும் பாதுகாக்க உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி முயற்சித்தால் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற புனர்வாழ்வு பணியக சட்டமூலம் மீதான விவாதத்தின் போது உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்த தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அரசியலமைப்பின் பிரகாரம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் தேர்தலை பிற்போட அரசாங்கம் பல்வேறு வழிமுறைகளில் சூழ்ச்சி செய்கிறது. தேர்தலை நடத்த நிதி இல்லை என்பது நாட்டு மக்களுக்கு காண்பிக்கும் வகையில் மக்களுக்கான நலன்புரி சேவைகள், சம்பளம் செலுத்தல், எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்வனவு திட்டமிட்ட வகையில் தாமதப்படுத்தப்படுகிறது. கடன் மறுசீரமைப்பு விவகாரம் எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் வெற்றி பெறும் என குறிப்பிட முடியாது. ஏனெனில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை கிடையாது. மக்கள் ஆணை இல்லாத அரசாங்கத்திற்கு சர்வதேசம் ஒத்துழைப்பு வழங்காது. ஐக்கிய தேசிய கட்சியையும் தம்மை தெரிவு செய்த பொதுஜன பெரமுனவையும் பாதுகாக்க ஜனாதிபதி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போட சூழ்ச்சி செய்கிறார். தேர்தலை பிற்போட்டால் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை ஜனாதிபதிக்கு தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கிறோம். ஸ்ரீலங்காவிற்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் அண்மையில் பிபிசி செய்தி சேவைக்கு வழங்கிய செவியின் போது தெரிவித்த கருத்திற்கு ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதரகம் பதிலளித்துள்ளது. குறை கூறுவதை விடுத்து அமெரிக்காவின் சக ஊழியர் சுய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என சீன தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையை எட்டும் பட்சத்தில் சீனா அதனை சீர்குலைக்காது என அமெரிக்கா நம்புவதாக ஜூலிசங் கடந்த 12ஆம் தேதி பிபிசிக்கு தெரிவித்திருந்தார். மிக பெரும் இருதரப்பு கடன் வழங்குனரான சீனாவின் மீதும் அதிக பொறுப்புள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். கடன் மறுசீரமைப்பு தாமதமானது இலங்கைக்கு மோசமான விடயம் எனவும் இலங்கையர்களுக்காகவும் சீனா இந்த பணியை செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க தூதுவர் சீனா 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 என்ற மந்திரத்தை உச்சாடனம் செய்ய ஆரம்பித்துள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தையை சீர்குலைப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுவதாகவும் ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதரகம் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளது. 10,000 மெட்ரிக் டன் அரிசி, 9,000 லிட்டர் டீசல், 5 பில்லியன் பெறுமதியான மருந்துகள், 3 மில்லியன் மீட்டர் பாடசாலை சீருடை துணிகளை சீனா இலங்கைக்கு வழங்கிய போது அமெரிக்கா இலங்கைக்கு எவ்வாறு உதவியது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவும் சீன தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சீனாவின் உதவியில் எவ்வித அரசியல் நிபந்தனைகளும் விதிமுறைகளும் உள்ளடக்கப்படவில்லை என்பதுடன் அமெரிக்க நிதி உதவி திட்டத்தில் உள்ள அரசியல் முன் நிபந்தனைகள் என்ன என்பது தொடர்பிலும் கேள்வி எழுப்ப முடியும் எனவும் சீன தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்துவதற்கு பதிலாக இலங்கைக்கு பெருமளவான டாலர்களை வழங்குவதற்கு அமெரிக்கா நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதரகம் கேள்வி எழுப்பியுள்ளது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள 70,000 குடும்பங்களுக்கு 174 மில்லியன் ரூபாய் பெறுமதியிலான பால்மாவை பெற்றுக் கொடுக்க ஃபெண்டரா நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மாவட்ட செயலாளர்கள் ஊடாக இந்த பால்மா பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள உணவு பாதுகாப்பு மற்றும் போசாக்கு தொடர்பான தேசிய கூட்டு பொறிமுறை ஊடாக 174 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பால்மாவை பெற்றுக் கொடுக்க பொண்டரா நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் மைக்கேல் ஆப்பிள்டன் உள்ளிட்ட அதிகாரிகள் பால்மாவை நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்தனர். நாடு முழுவதும் அடையாளம் காணப்பட்டுள்ள 70,000 குடும்பங்களுக்கு பால்மா மாவட்ட செயலாளர் அலுவலகத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தேசிய உணவு பாதுகாப்பு தொடர்பிலான ஜனாதிபதி குழுவின் தலைவரும் ஆலோசகருமான கலாநிதி சுரேன் படகுட அனைத்து பிரஜைகளுக்கும் அவசியமான போசாக்கு கிடைப்பதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் உணவு பாதுகாப்பு வேலை திட்டத்தின் நோக்கம் என தெரிவித்துள்ளார். தேர்தலில் போட்டியிட்டு பதவிக்கு வந்த ஜனாதிபதியை விட தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பாரிய பொறுப்பு உள்ளதாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வாக்காளர்களை மகிழ்ச்சிப்படுத்த ஜனாதிபதி பணியாற்றவில்லை எனவும் எதிர்கால சந்ததிக்கும் நாட்டு மக்களுக்கும் நாட்டிற்கும் அவர் பொறுப்பு கூறுவார் என்றும் இந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றுவார் என்றும் தெரிவித்தார். கொழும்பு பண்டார்நாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று தேசிய இளைஞர் படையணியின் வருடாந்த கலை விழா மற்றும் பரிசளிப்பு விழா இடம்பெற்றது. இதில் உரையாற்றிய சாகல ரத்நாயக்க அந்நிய செலாவணியே நாட்டிற்கு தேவையாக உள்ளதாக கூறினார். நாட்டிற்கு அந்நிய செலாவணி கிடைக்கும் அளவிற்கு வருமானம் கிடைக்கும் எனவும் வருமானம் கிடைக்கும் போது நாட்டில் அபிவிருத்தி ஏற்படும் எனவும் கூறினார். அத்துடன் இன்றைய இளைஞர் சமுதாயம் கையடக்க தொலைபேசிக்கும் அப்பால் ஒரு வாழ்க்கை இருப்பதை மறந்து பயணிப்பதாக கூறினார். இந்நிகழ்வில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்தன இலங்கையின் எதிர்காலத்தில் நாட்டை கட்டியெழுப்பும் சவாலுக்கு இளைஞர் படையணி போன்ற அமைப்புகள் மிகப்பெரிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைக்கு உதவும் வகையில் அனைத்து வசதிகளையும் இளைஞர் படையணி கொண்டுள்ளதாகவும் இளைஞர்களின் திறன்களை வளர்த்து எதிர்காலத்தை பொறுப்பேற்கக்கூடிய குடிமக்களை உருவாக்க இது உதவுவதாகவும் அவர் கூறினார். லண்டன் ஏலிங் ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்தினால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பண உதவி வழங்கும் நிகழ்வின் 3வது ஆண்டு விழா அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. இதற்கமைய மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன.
யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் புதிய அரசாங்க அதிபர்கள் இன்றைய தினம் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர். யாழ் மாவட்டத்திற்கான புதிய அரசாங்க அதிபராக அம்பலவாணர் சிவபால சுந்தரமும், மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான புதிய அரசாங்க அதிபராக கலாமதி பத்மராஜாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நியமன கடிதங்கள் நேற்று ஸ்ரீலங்கா பிரதமர் அலுவலகத்தை வைத்து பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவினால் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கையில் எதிர்காலத்தில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நடாத்த முடியாத நிலை ஏற்படும் என பெட்ரோலிய சட்ட கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுசந்த சில்வா தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய சட்ட கூட்டுத்தாபனத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையை மின்சார சபை உரிய முறையில் செலுத்தாவிட்டால் இந்த நிலை ஏற்படும் எனவும் குறிப்பிட்டார். தற்போது வரை மின்சார சபை 108 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகையை செலுத்த வேண்டியுள்ளதாக முகாமைத்துவ பணிப்பாளர் சுசந்த சில்வா தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 10 கோடி ரூபாய் நஷ்டஈட்டை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்கான பணத்தை சேகரிக்கும் வகையில் கலைஞர் ஒருவர் கொழும்பு கோட்டையில் உண்டியல் குலுக்கி பண சேகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார். இதன்போது திரட்டப்பட்ட 1810 ரூபாய் பணத்தை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியிடம் கையளிக்க தேவையான ஏற்பாடுகளை குறித்த கலைஞர் முன்னெடுத்துள்ளார். இலங்கையில் கடந்த வருடம் தேயிலை ஏற்றுமதி மூலம் 411 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதுடன் 250 மில்லியன் கிலோ தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தேயிலை சபை குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் இந்த தொகை 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 12% வீழ்ச்சி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற மது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.